காயா செலகனன்சி அப்படிங்கிற ரகம் வந்து நாம் வந்து கொடுத்தோம். நடவு பண்ணி கிட்டத்தட்ட வந்து 11 மாதங்கள் ஆன செடி. 11 மாதங்களில் இந்த மரத்தினுடைய அடித்தண்டை பார்க்கலாம், எந்த அளவுக்கு வந்து உருட்டு இருக்குன்னு சொல்லி. இந்த ஆப்பிரிக்கன் மஹோகனியில் நம்ம கிளைமேட்டிக்கல் சக்ஸஸ் எதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா காயா செலகனன்சி. ஏன் காயா செலகனன்சியை வந்து சாகுபடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, இது போல் வேகமான வளர்ச்சியை உடையக்கூடியது. கிட்டத்தட்ட ஓராண்டு நிறைவடையக்கூடிய தருவாயிலே பார்த்தீங்கன்னா 15 அடிக்கு மேலே போயிடும். அனைவருக்கும் வணக்கம். உளவி ஆர்கனைசேஷன்லேருந்து நான் உங்கள் தினேஷ்குமார். காயா மஹோகனி வந்து ஏன் சாகுபடி செய்யணும், இந்தியன் மஹோகனியை விட காயா மஹோகனி ஏன் சாகுபடி செய்யணும் அப்படின்னு நிறைய விவசாயிகள் சந்தேகங்கள் எழுப்பியிருந்தீங்க. காயா மஹோகனி ஏன் சாகுபடி செய்யணும்னா, இந்த செடியை பாருங்கள், காயா செலகனன்சி அப்படிங்கிற ரகம் வந்து நாம் வந்து கொடுத்தோம். நடவு பண்ணி கிட்டத்தட்ட வந்து 11 மாதங்கள் ஆன செடி. 11 மாதங்களில் இந்த மரத்தினுடைய அடித்தண்டை பார்க்கலாம், எந்தளவுக்கு வந்து உருட்டு இருக்குன்னு சொல்லி. இந்தியன் மஹோகனிக்கும் காயா மஹோகனிக்கும் என்னென்ன மாதிரியான வேறுபாடுகள் இருக்குன்னா, இது வந்து சிறு இலை மஹோகனி. காயாவில் பார்த்தீங்கன்னா காயா செலகனன்சி, காயா அந்தோத்திகா, காயா இந்தோத்ரி, இப்படி 5 சப்ஸ்பீசிஸ் இருக்குது. இது இன்னும் எளிமையாக சொல்லணும்னா பெரிய இலை மஹோகனி, சிறு இலை மஹோகனின்னு சொல்லலாம். இந்த பெரிய இலை மஹோகனி இருக்கு இல்லைங்களா, அது வந்து இந்தியன் மஹோகனி. இந்த சிறு இலை மஹோகனி இருக்கு இல்லைங்களா, இது வந்து ஆப்பிரிக்கன் மஹோகனி. இந்த ஆப்பிரிக்கன் மஹோகனியில் நம்ம கிளைமேட்டிக்கல் சக்ஸஸ் எதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா காயா செலகனன்சி. ஏன் காயா செலகனன்சியை வந்து சாகுபடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, இது போல் வேகமான வளர்ச்சியை உடையக்கூடியது. கிட்டத்தட்ட ஓராண்டு நிறைவடையக்கூடிய தருவாயிலே பார்த்தீங்கன்னா 15 அடிக்கு மேலே போயிடும். எதனால் இவ்வளோ உயரம் போகுது, இது ஹைபிரிட்டா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சீட்லிங்ஸ் தான். அதிகப்படியான பக்க கிளைகள் கிடையாது. இப்போ இதெல்லாம் பக்க கிளைகள் கிடையாது, அதாவது ஒவ்வொரு இலையாக வர்றது வேற. இது எல்லாமே இலை அடுக்குகள். இதில் எதுவுமே பார்த்தீங்கன்னு தெரியும், சைடு பிரான்ச்சஸே இருக்காது. இது எல்லாமே என்னாகும், நாம் கிள்ளி விடணுமா, கழிச்சு விடணுமா, அதுவே பழுத்து அதுவே உதிர்ந்துடும். அப்போ என்னாகும், பக்க கிளைகளோட எண்ணிக்கை குறைவாக இருக்கனால இது எடுக்கிற உணவானது நடுத்தண்டுக்கு மட்டும் போகிறதுனால வேகமான வளர்ச்சியை கொடுக்கும். அடித்தண்டு பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு வந்து ஊக்கமாக வரும். ஒரு மரம் இல்லை, நீங்கள் வந்து தொடர்ச்சியாக பார்க்கலாம். இப்படி ஒவ்வொரு மரங்களும் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கிட்டே வரலாம். ரெண்டாவது, நாம் சொல்லியிருந்தோம் ஓர் பயிர் சாகுபடி முறையை விட பல பயிர் சாகுபடி முறை, அடுக்குமுறை சாகுபடி வந்து சிறந்தது அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மஹோகனி நட்டாச்சு. மஹோகனி நட்டு நிலத்தை சும்மா போடலை, இதில் அப்புறம் பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை போட்டிருக்கு. அப்போ என்னாகும், இந்த அடி மரம் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து நிழல் இருக்கு இல்லைங்களா, அதில் மட்டும்தான், அதில் சுற்றி இருக்க ஒரு 4 செடிகளை மட்டும்தான் வரைய தவிர, இந்த மாதிரி ஓப்பன் பிளேசஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேர்க்கடலை வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நல்லாவே வரக்கூடியது. அப்போ எத்தனை ஆண்டுகளுக்கு நம்ம ஊடுபயிர் செய்ய முடியும் மஹோகனி நடவுன்னா? தொடர்ச்சியாக நீங்கள் வந்து 2 ஆண்டுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஊடுபயிர் செய்யலாம். இடைவெளி பார்த்தீங்கன்னா 8 அடிக்கு 8 அடி இடைவெளியில் வந்து ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட 600 நாற்றுகளை வந்து சாகுபடி பண்ணியிருக்கோம். எதனால் வந்து இவ்வளோ நெருக்கமாக வந்து சாகுபடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 ஆண்டுகள் நம்ம வந்து ஊடுபயிர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு மரத்துலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொடி மிளகு ஏற்றலாம். 4 மரத்துக்கு இடையில ஒரு செடி மிளகு நீங்கள் வந்து சாகுபடி பண்ணலாம். அப்போது மொத்தம் வந்து 600 மரங்கள் வந்து மஹோகனி வந்து சாகுபடி பண்ணுறோம். எனக்கு வந்துட்டு ஒரு கொடி மிளகுல அதிகபட்சம் 3 கிலோ வரைக்கும் மிளகு வரும். எனக்கு வேண்டாம், ஒரு கொடி மிளகுல ஒரு மரத்துலேருந்து 1 கிலோ மிளகு வந்தாலே எனக்கு ஆண்டொன்றுக்கு கிட்டத்தட்ட 500லேருந்து 600 கிலோ மிளகு வரும். இன்றைக்கி மிளகுனுடைய சந்தை ரேட்டு கிட்டத்தட்ட 700 ரூபா, கிட்டத்தட்ட 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் எனக்கு ஆண்டொன்றுக்கு வருமானம் வரும். இது அக்ரிகல்ச்சர் கிராப்பில் இல்லை, ஹார்டிகல்ச்சர் கிராப்பில் இல்லை, ஒரு ஃபாரஸ்ட்ரீஸையும் ஒரு வந்து ஹில் கிராப்ஸையும், ஒரு மலைத்தோட்ட பயிரையும் ஒரு மரப்பயிரையும் இணைத்து ஈர்பயிர் சாகுபடி முறையாக, 2 பயிர் சாகுபடி முறையாக நாம் பண்ணும்போது இது போல் வந்து நம்ம வந்துட்டு தொடர் வருமானத்தை நம்ம வந்து எடுக்க முடியும். எனக்கு மாதம் வந்து ஒரு ஏக்கர்லேருந்து ஒரு 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா வருமானம் வருது, நான் ஏன் மரம் வெட்டணும்னு கேட்குறேன். இப்போ மஹோகனி எத்தனை ஆண்டுகள் அறுவடை செய்ய முடியும்? 10 ஆண்டுகள் அறுவடை செய்ய ஆரம்பிக்கலாம். 10 ஆண்டுகள்லேயே அறுவடை செஞ்சிடலாமே, எதனால் நிப்பாட்டணும்? அதாவது சில மரங்களுக்கு வயசு இருக்குது. மழை வெம்பு 5 வருஷத்துக்கு மேலே, 7 வருஷத்துக்கு மேலே ஆனால் உளுத்து போயிடும். ஆனால் மஹோகனி 30 ஆண்டுகள் வரைக்கும் நின்னா கூட மரம் இருக்க இருக்க வைரம் ஊறும், மரம் மெருகேறும், டன்னேஜ் கூடுமே தவிர மரம் உளுத்து போகாது. கொடிமலோட லைஃப் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் வரைக்கும் வரும். அப்போ என்ன ஆகும் உங்களுக்கு, இதில் கொடிமிளகுலேருந்து ஆண்டொன்றுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாயிலிருந்து 4 லட்சம் ரூபாய் வருமானம் வரும். அப்போ வருமானம் வர்றதுனால எனக்கு மரம் வெட்ட வேண்டிய தேவை இருக்காது. 30 ஆண்டுகள் கழித்து எனக்கு வந்து கொடிமிளகு அறுவடை சாகுபடி முடிஞ்சு போச்சு அப்படிங்கும்போது எனக்கு டிம்பர் எனக்கு அதிகப்படியான வருவாயை ஈட்டித்தரும். எவ்வளோ கொடுக்கும்? ரொம்ப வேண்டாம். 30 ஆண்டுகளான மஹோகனி மரம் வெறும் 20,000 ரூபாய்க்கு தான் போகுதுன்னா கூட கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய்க்கு மேலே சந்தைப்படுத்தி ஒரு மல்டி கிராப்பிங் மூலிமா சக்ஸஸ்ஃபுல் பண்ணலாம். இது ஒரு பக்கம் இல்லை, இப்படி நீங்கள் பார்க்கலாம்.
எல்லா மரங்களுமே பார்த்தீங்கன்னா 80 விழுக்காடு மரங்கள் 90 விழுக்காடு மரங்கள் இது போல் இருக்கும். இந்த இலை பழுத்து உதிர்ந்துரும் பார்த்தீங்களா, இந்த மாதிரி அதுவே பழுத்து இது போல் தடம் பதிச்சு அதுவே உதிர்ந்துடும். இது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி மோல்ட் ஆயிரும். நீங்கள் அடி மரத்தை பார்த்தீங்களா, ஒரு இந்தியன் மகோகனி இந்த அளவுக்கு வரணும்னா குறைஞ்சது வந்துட்டு ஒரு 2 ஆண்டுகள் ஆயிரும். ஆனால் கிட்டத்தட்ட 11 மாதங்களான காயா சிலகனன்சி இந்த மாதிரி வரும். பக்க கிளைகளே வராமல் ஒரு மரம் வந்து எப்படி வளரும்னா, நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, இலை வர்றதுக்கு பதிலாக இது போல் வந்து இலை அடுக்குகள் வரும். இந்த மாதிரி இலை அடுக்குகள், இந்த மாதிரி இலை அடுக்குகள் இதெல்லாம் என்ன ஆகும், இதுவே பழுத்து அதுவே உதிர்ந்துடும். அப்போது பக்க கிளைகள் வராததுனால என்னாகும், ஒரு மரம் வேகமான வளர்ச்சி இருக்கும். இது எதெல்லாம் நடக்கும், அதாவது சூரிய ஒளியை முற்றுமுழுதாக அறுவடை செய்யக்கூடிய பயிர்கள் அப்படின்னு இருக்குது. அதில் முதலாவது இடத்துல இருக்குது தேக்கு. வேகமாக சூரிய ஒளியை அறுவடை செஞ்சு வேகமாக வளரும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம காயா சிலகனன்சி, அடுத்து பார்த்தீங்கன்னா மலைவேம்பு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேகமான வளர்ச்சியுடையது. ஆனால் அதே நேரத்தில் வேகமாக வளரவும் செய்யும், அதே நேரத்தில் அடித்தண்டு பார்த்தீங்கன்னா வேகமாக ஊறவும் செய்யும். அப்படின்னா அது வந்து காயா சிலகனன்சி மட்டும்தான். அதனால தான் நம்ம சொல்கிறோம், நீங்கள் வந்துட்டு வேகமான ஒரு அறுவடைக்கு போகணும், ஒரு 10 ஆண்டுகளுக்குள்ள எனக்கு வந்து அறுவடைக்கு வேணும், அல்லது நான் வந்து மல்டி கிராப்பிங் பண்ணணும், ஊடுபயிர் சாகுபடிக்கு போகணும், எனக்கு வந்து நிழல் வந்து வேகமாக கட்டணும் அப்படின்னு நினைக்கிற விவசாயிகள் இது போல் காயா சிலகனன்சி வந்து நடுங்க. நாம் எல்லாரும் சொல்கிறீங்க, எல்லாரும் கிளைரிசீடியா வந்து சாகுபடி பண்ணி மிளகு நடலாம்னு சொல்கிறாங்க. நிச்சயமாக நடலாம், எந்த மாற்றமும் இல்லை. அது ஒரு கீரை குடும்பம், சீமை அகத்தின்னு சொல்லக்கூடியது. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஃபீல்டு லெவல் பிரச்சனை என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நிறைய கள்ளிப்பூச்சி தொந்தரவு வந்துடுது கிளைரிசீடியாவில். அப்போ கள்ளிப்பூச்சி தொந்தரவு என்ன ஆகுது, கள்ளிப்பூச்சி நீங்கள் கண்ட்ரோல் பண்ண நினைக்கும் போது அந்த கள்ளிப்பூச்சினால் இலைகள் பூரா வந்து உதிர ஆரம்பிச்சிருது, இலைகள் பழுத்து கொட்ட ஆரம்பிச்சிருது, நேரடி சூரிய வெளிச்சம் வந்துடுது. நேரடி சூரிய வெளிச்சம் வந்தனால மிளகுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்துது. ஒரு 10 ஆண்டுகள் ஒரு 20 ஆண்டுகள் கழித்து நம்ம வந்து கிளைரிசீடியாவை வந்து அறுவடை முடிஞ்சு நம்ம வந்து ரிமூவ் பண்ணும்போது, மிளகு அறுவடை முடியும் போது நாம் வந்து கிளைரிசீடியாவை சேர்த்து ரிமூவ் பண்ணுறதுக்கு நாம் ஒரு செலவு வந்து நாம் பண்ணணும். ஆனால் நாம் என்ன சொல்கிறோம், அதுக்கு பதிலாக நீங்கள் மகோகனிக்கு போங்க. ஓராண்டுகள் கழித்து தான் கிளைரிசீடியா நட முடிங்கிற இடத்துல 2 ஆண்டுகள் கழித்து கூட நம்ம வந்து மிளகு, செடி மிளகு, கொடி மிளகு நாம் வந்து பண்ண முடியும். அப்படி பண்ணும்போது நமக்கு என்னவா வந்து வருவாய் வந்து நமக்கு கிடைக்கும். மரம் வந்து பெருசாக போகுமா, கிட்டத்தட்ட 50 அடி 60 அடி உயரம் போகக்கூடியது காயா மகோகனி. நாம் என்ன சொல்கிறோம், ஒரு 20 அடி அல்லது ஒரு 30 அடி 25 அடி வச்சுட்டு மேலே டாப்பை கட் பண்ணிடலாம். அப்போ என்னாகும், அதுக்குள்ளேயே கொடி ஓடிக்கிட்டு இருக்கும். நமக்கு வந்து அறுவடைங்கிறது ரொம்ப எளிமையாக இருக்கும், மரம் வேகமாக ஊறும். அப்போது இது போல் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இப்போ எனக்கு வந்து ஒரு பயிர் தான் வேணும், எனக்கு டிம்பர் மட்டும் இருந்தால் போதுங்க அப்படின்னு நினைக்காம, எனக்கு மிளகு மட்டும் இருந்தால் போதுங்க நினைக்காம, ரெண்டுமே ஒரு இடத்துல எப்படி சேர்ந்து கல்டிவேஷன் பண்ணுறது. ஒரு மல்டி கிராப்பிங் சிஸ்டம்னா என்ன, 3 அடுக்குமுறை சாகுபடினா என்ன, 5 அடுக்குமுறை சாகுபடினா என்ன, 7 அடுக்குமுறை சாகுபடினா என்ன, இதை தான் உழவி வந்து ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் வந்து உறவுகளுக்கும் வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நமக்கு தெரிந்த ஒரு அக்ரிகல்ச்சரை நம்மாழ்வார் மூலியமாக நம்ம வந்து எல்லா பக்கமும் கடத்துகிறோம். இது எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோம், தமிழ்நாடு முழுவதும் வந்து இலவசமாக டெலிவரி கொடுக்குறோம். தமிழ்நாடு முழுவதும் இலவசமாக வந்து ஃபீல்டு சர்வீஸ் கன்சல்டன்சி வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோம். 10 விழுக்காடு நாற்றுகள் வந்து இலவசமாக கொடுக்குறோம். 2 மாதத்துக்கு ஒரு முறை நேரடியாக உங்கள் களத்தை வந்து ஆய்வு செய்வதற்கு ஒரு ஃபீல்டு ஆஃபீஸர் வந்து ஃபீல்டுக்கு வராங்க. இது எதுக்காவது கட்டணம் உண்டா, இது எதுக்குமே கட்டணம் இல்லை. அப்போ செடிக்குன்னு ஒரு உற்பத்தி செலவு இருக்குது. அந்த உற்பத்தி செலவு வந்துட்டு நிச்சயமாக வந்துட்டு நீங்கள் விவசாயிகள் வந்துட்டு பே பண்ணும்போது என்னாகும், இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து முற்றுமுழுதாக வந்து இலவசமாக வரும். அப்போது இது போல் வந்து வீரியரக நாற்றுகள் வேணுங்கிற விவசாயிகள் இது எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, இன்னொன்று எல்லா விதைகளையும் முளைக்க போடுறது இல்லை, செலக்டிவ் ஆஃப் சீட்லிங்ஸ் மெத்தட்னு சொல்லுவாங்க. தேர்வு செய்யப்பட்ட விதைநிலை அடிப்படையில், அதாவது இப்போ ஒரு ஏக்கருக்கு நீங்கள் வந்து சோளம் விதைக்கிறீங்க, எல்லா பக்கமே ஒரே மாதிரி முளைச்சிருமா, முளைக்காது. ஏதாவது ஒரு பக்கம் வேகமாக முளைச்சி வெளியேறும். அப்போ அது என்ன, அது வீரிய ரக விதைகள்னு பேர். அப்போ வேகமான முளைப்பு திறனுடைய விதைகள்னு பேர். அது மாதிரியான செலக்டிவ் ஆஃப் சீட்லிங்ஸ் மெத்தட் தேர்வு செய்யப்பட்ட விதைநிலை அடிப்படையிலிருந்து செடிகள் உருவாக்குறதுனால உங்களுக்கு 80 விழுக்காடு செடிகள் பார்த்தீங்கன்னா ஒரே ஈவனாக இருக்குது. நீங்கள் பார்க்கலாம், அன்ஈவனாக இருக்காது, ரொம்ப பெருசாகவும் ரொம்ப சின்னதாகவும் இருக்காது. இதுபோல் வந்து வீரியரக நாற்றுகள் வேணுங்கிற விவசாயிகள், இதுபோல் வந்துட்டு எனக்கு வந்து ஓர் பயிர் சாகுபடி முறை வேண்டாம், எனக்கு இதுபோல் பல பயிர் சாகுபடி முறை வேணும், அடுக்குமுறை சாகுபடி வேணும் அப்படின்னு நினைக்கிற விவசாயிகள் நிச்சயமாக வந்து உழவி வந்து தொடர்பு கொள்ளுங்கள். உழவி என்றும் உங்களோட பயணிக்கும். நன்றி, வணக்கம்.